தம்டி கும்டி தம்டி கும்டி. Pales capes conais. Pales capes conais. தம்டி கும்டி தம்டி கும்டி ஜம்டி. Pales capes conais. 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 ஐயா நம்ம தம்டி சாப்பிட்டீங்கன்னா கண்ணு பளிர் தெரியும், காது கண்ணீர் கேட்கும், நாடி நரம்பெல்லாம் நட்டுக்கிட்டு நிக்கும். இந்த ஐஸ் சாப்பிட்டா உடம்பு கூல் ஆகும், மூளை சூடு தரையும். ஐயா நம்ம தம்டியில கபம் பித்தம் வாதத்தை போக்கக்கூடிய மூலிகை மருந்து கலந்துருக்கு. இத வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிச்சீங்கன்னா வியாதி எல்லாம் பட்டக்கு பட்டக்குன்னு போகும். ஐசாடா விக்கிற முட்டை. ஐயாவே வச்சிருக்க ஐஸ் சாக்கடை தண்ணியில தயார் பண்ணது. அத வாங்கி சாப்பிட்டீங்கன்னா வாந்தி ரத்த பேதி வந்து ரோட்ல அனாதையா செத்து கிடப்பீங்க. தாய்மார்களே ஜாக்கிரதை. இன்னைக்கு கொதிக்கிறதையே ஊத்தி ஒட்டத்துல தோலை நான் உரிக்கல. இன்னைக்கு நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்க, நிறுத்துங்க. என்ன இது ரோட்ல சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சார் நான் பாட்டு செவனேன் டிவி வைக்கிறேன் சார். இவன் வந்து வம்புடுக்கிறான் சார். என்னையா இது அசிங்கமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஏற்கனவே நம்ம நாட்டுல காஷ்மீர் பிரச்சனை, காவேரி பிரச்சனை, ஜாதி மதம் மொழி இன்னொன்னு அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அது பத்தாதா இதுல வியாபாரிங்க வேற சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? போங்கயா போங்கயா, போய் பிழைக்கிற வழியை பாருங்க. போங்க போங்க போங்கயா. ரொம்ப நன்றி சார். சார் ஒரு நிமிஷம், நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. 1000 ரூபாயா? கேன புள்ள பொண்ணு. என்னையா இது? நான் உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி வைக்கலாம்னு வந்தா எங்கிட்டே காசு கேக்குறீங்க? சார் அவனுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா எனக்கு 2000 ரூபாய் கொடுத்தா. மறுபடியும் உங்களுக்கு இருங்க இருங்க. ஐயோ இந்தாங்க, இருக்கிறத பங்கு போட்டுக்கிட்டு வேலையை பாருங்க. போங்க போங்க போங்கயா. நான் கொடுத்துக்கிறேன் சார். போங்கயா. நான் கொடுத்துக்கிறேன், நீங்க போங்க. நீ தூக்கி கூட நான் உனக்கு கொடுக்குறேன். போ நீ போங்க. தூக்கு தூக்கு தூக்கு. நீ போய் ஓ வண்டி போ 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 வண்டி தூக்கு. போ 2000 வேணும் உனக்கு. 2 பைசா கூட கிடையாது. முடிஞ்சா போடுறேன். ஆமா சார், ஏன் இன்னும் இந்த போர்ஷன் முடிக்காம இருக்கீங்க? சீக்கிரம் முடிங்க சார். பாத்துக்கிறேன் சார். எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஓகே, நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடுறேன் சார். என்ன மேனேஜர், ஒழுங்கா வேலை நடக்கிற மாதிரி தெரியலையே. எங்க சார், காலேஜுக்கு பக்கத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் பண்ணீங்க, பசங்க லூட்டி தாங்க முடியல சார். லூட்டி அடிக்கிறாங்க? ஆமா சார். அப்ப நாமளும் கலாச்சிருவோம். சார் நீங்களா? சைட்டு அடிச்சா தப்பு இல்ல. சைட்டு அடிச்சா தப்பு இல்ல, அடிக்காம போனா தான் தப்பு. லவ் பண்ணனா தப்பு இல்ல, பண்ணாம போனா தான் தப்பு. சைட்டு அடிச்சா தப்பு இல்ல, அடிக்காம போனா தான் தப்பு. லவ் பண்ணனா தப்பு இல்ல, பண்ணாம போனா தான் தப்பு. அதையும் செஞ்சா தப்பு இல்ல, அதையும் செஞ்சா தப்பு இல்ல, செய்யாம போனா தான் தப்பு. தப்பு தப்பு. பறக்குச்சு பறக்குச்சு தொட்டுக்குச்சு தொட்டுக்குச்சு. சைட்டு அடிச்சா தப்பு இல்ல, அடிக்காம போனா தான் தப்பு. லவ் பண்ணனா தப்பு இல்ல, பண்ணாம போனா தான் தப்பு.
பொண்ணுங்களை பம்பு தும்பு பண்ண கூடாது, பண்ணாம போனாலும் தப்பு. படிக்கையில லவ் லெட்டர் எழுத கூடாது, எழுதாம போனாலும் தப்பு. சிக்ஸியான ட்ரெஸ் பெண்கள் உடுத்த கூடாது, உடுத்தாம போனாலும் தப்பு. ஆபாசமா எதுவும் தெரிஞ்ச பார்க்க கூடாது, பார்க்காம போனாலும் தப்பு. நீ விரும்புகிற பொண்ணு ஒண்ணு போறோம் ஒதுக்கி விட்ட பிறகு அவளை ஏன் நினைச்சிருப்பது தப்பு. நீ விரும்புறவள விடவும் ஒன்ன விரும்புறவள ஏற்க மறுத்த அதுவும் பெரிய தப்பு தப்பு. பிகருங்க பின்னால அலைய கூடாது, அலையாம போனாலும் தப்பு. பெருமையாக நம்ம பத்தி பீத்த கூடாது, பீத்தாம போனாலும் தப்பு. லவ் கிட்ட காசு பணத்தை காட்ட கூடாது, காட்டாம போனாலும் தப்பு. கஞ்சன நிற பேரையும் எடுக்க கூடாது, எடுக்காம போனாலும் தப்பு. அவ்வேல விட்டிய மறந்து லவ் 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 லவ்னு சொல்லு விட்டு அலையிறதும் தப்பு. அவ்வேல விட்டிய லைஃபா முழுசும் முங்கி முங்கி முழிவர போல் இருந்தாலும் தப்பு தப்பு. சைட்டு அடிச்சா தப்பு இல்ல, அடிக்காம போனா தான் தப்பு. லவ் பண்ணனா தப்பு இல்ல, பண்ணாம போனா தான் தப்பு. சைட்டு அடிச்சா தப்பு இல்ல, அடிக்காம போனா தான் தப்பு. லவ் பண்ணனா தப்பு இல்ல, பண்ணாம போனா தான் தப்பு. அதையும் செஞ்சா தப்பு இல்ல, செய்யாம போனா தான் தப்பு தப்பு தப்பு. பத்திக்குச்சு பறந்துச்சு பறந்துச்சு பறந்துச்சு. என்ன உல்டாவா பாடிட்டு போறாரு? ஒண்ணுமே புரியலையே. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா உங்களை ஒழுங்கா படிக்க சொல்றாரு, என்ன ஒழுங்கா வேலை செய்ய சொல்றாரு. அட்வைஸ் எங்களுக்கேவா? சித்ரா. எஸ் சார். ஐ மாமா போட்டோ. ஏய், இங்க எதுக்கு வந்த? மாமா உன்னை பார்க்க தான் வந்தேன். நீ தான் ரூம்ல இல்லையே, நீ எங்க போயிருந்த? ஆபீஸ்ல வரக்கூடாது, போ. சாரி மாமா. வீட்டுக்கு போ. டேபிள் மேல வச்சிருந்த போட்டோ எப்படி காணாம போச்சுன்னு தெரியலடி. ஒருவேளை அவர் எடுத்துப்பாரோன்னு பயமா இருக்குடி. அந்த போட்டோ பின்னாடி வர ஐ லவ் யூன்னு எழுதி வச்சிருந்தேன். ஹே, எதுக்கு பயப்படுற? நீ தயங்கி தயங்கி உன் லவ்வ சொல்றதுக்குள்ள போட்டோ ரூபத்துல உன் லவ் அவர்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. லவ் பண்ணா உடனே லவ்வ சொல்லிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கோ. ஒருத்தன் என் பின்னாடி 2 நாளா சுத்திட்டு இருந்தான். 3ஆவது நாள் பார்த்து சிரிச்சான். அப்புறம் பேர் கேட்டான். லவ் பண்றியான்னு கேட்டேன். எஸ்ன்னா அப்புறம் டேட்டிங் மீட்டிங் ட்ராக்கிங்னு போயிட்டு இருக்கு. இப்ப நாங்க சுத்தாத இடமே இல்ல. ஐயோ, என்னால அப்படி முடியாதுடி. நீ இப்படியே வெக்கப்பட்டுட்டு அவரு வேற ஒரு பொண்ணை பார்த்து முடிவு பண்ணி கல்யாண பத்திரிக்கை உயிட்டு கொண்டு வந்து கொடுக்க போறாரு. சரி சரி, லவ் பண்றதுக்கு தான் யோசிக்கணும், அத சொல்றதுக்கு யோசிக்க கூடாது. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். சரி, ட்ரை பண்றேன். ஷீலா, என்ன? நோட் பண்ணிக்கிட்டேன் சார். ஓகே சார், நான் சொல்லிடுறேன். தேங்க்யூ, பாய். மே கம் இன் சார்? எஸ், கம் இன்.
வா சத்யா, என்ன விஷயம்? சார் மேனேஜர் திடீர்னு என்ன வேலை விட்டு நிறுத்திட்டாரு. என்ன காரணம்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாரு. என்னப்பா சொல்ற? 10 வருஷம் சர்வீஸ் பண்ண உடனே திடீர்னு ஏன் வேலையை விட்டு எடுத்துட்டாரு? சித்ரா, மேனேஜர் வர சொல்லு. மேனேஜர், உங்களை சார் கூப்பிடுறாரு. டிஸ்மிஸ் பண்ற அளவுக்கு என்ன தப்பு பண்ண நீ? மேனேஜர் வரட்டும் கேட்கலாம். டிஸ்மிஸ் பண்ற அளவுக்கு சத்யா என்ன தப்பு பண்ணாரு? சார், ஆபீஸ்ங்கிறது வேலை செய்யற இடம், லவ் பண்ற பார்க் இல்ல சார். நான் பல தடவை வார்ன் பண்ணியும் ஒழுங்கா வேலை செய்யாம அக்கவுண்டன்ட் ஷீலாக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்கான் சார். ஷீலா வர சொல்லுங்க. சார், நானும் ஷீலாவும் காதலிக்கிறோம் சார். ரொம்ப நாள் பழக்கம் சார். அதனால தான் சார் லெட்டர் கொடுத்தேன். அவளும் என்ன காதலிக்கிறேன் சார். ஷீலா, எப்படி ஒண்ணு கூப்பிடுற? ஏமா, நீ இவரை காதலிக்கிறியா? சொல்லு ஷீலா. ஆமா சார். இல்ல சார், அது வந்து இது பார், கேட்டதுக்கு பதில் எஸ் ஆர் நோ. எனக்கு அதான் தேவை. அது அது வந்து இல்ல சார், நான் அவரை காதலிக்கவே இல்ல. ஏய், என்ன சொல்ற? அவர்தான் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்து அவருக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல சார். ப்ளீஸ் சார், இந்த ரீசனை வச்சு என்ன வேலையை விட்டு தூக்கிடாதீங்க ப்ளீஸ். போமா, போ போ போ. பாத்தியா சத்யா, எங்க வேலை போயிடுமோன்னு பயந்து உன்னை காதலிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டா. உண்மையான காதலுக்காக உயிரை விடுறவதான் காதலி. ஆனா வேலைக்காக காதலிக்கவே இல்லைன்னு சொல்றது புரிஞ்சுக்கிட்டா சரி. போ, போய் வேலையை மட்டும் பாரு. இந்த காலத்துல இப்படியும் ஒருத்தரா? என்னாச்சு சார், உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணுல 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 முடியல, எனக்கு முடியல. என்னடி டைட்டானிக் வந்த மாதிரி அப்செட் ஆயிருக்க? என்னாச்சு? ஆமாண்டி, எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி இருக்கு. என்னடி சொல்ற? இன்னைக்கு ஆபீஸ்ல அவர் வாழ்க்கையில ஏதோ தாங்க முடியாத அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு. நீ சொல்றத பார்த்தா உங்க எம்டி வேற யாராச்சும் லவ் பண்ணிருக்கலாம். அவ இவரை விட்டுட்டு வேற யார் கூடயாச்சும் செட்டில் ஆயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன் சைடு லவ்வா கூட இருக்கலாம். ஆனா லவ் ஃபெயிலியர்ங்கிறது மட்டும் கன்ஃபார்ம். நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம். ஆனா அவர் ஏதோ ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்காருன்னு மட்டும் தெரியுது. அது என்னன்னு தெரிஞ்சாதானே நான் என்னோட காதலை அவர்கிட்ட சொல்ல முடியும். நாம எப்படி இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது பாஸ். ஏதாவது பெருசா பண்ணா செட்டில் ஆக முடியும். என்ன சொல்றான் அவன்? சொல்றது கரெக்ட் தான் பாஸ். நாம இந்த மாதிரி சின்ன சின்ன ஆளுகளை கடத்தி லைஃப்ல எந்த பிரயோஜனமும் இல்ல. இனிமே ஏதாவது பெருசா பண்ணாதான் உண்டு. புரியுதுடா, புரியுது. நீ சொல்றத பார்த்தா யாராவது பெரிய பிசினஸ் மேல கடத்தணும்ன்ற. டேய், நம்ம ஏரியால யாரா பிசினஸ் மேன? நம்ம ஏரியால நாகராஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் தான் பெரிய ஆளு. அவரை கடத்தினா தான் நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். போட்டா மலையா, இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாதா? என்னையுமே நம்ம ஹீரோ கடத்த கூடாதுடா. அப்படி கடத்திக்கணும்னு வச்சுக்கோ, அவன் வில்லனா பறந்து பறந்து அடிப்பான். அப்புறம் ஸ்டைலு காமிப்பான். காலர்ல இருந்து சிகரெட் எடுப்பான். என் தலையிலேயே பத்த வைப்பான். அப்புறம் 2 அடி மேல போய் நம்மள பின்னி பின்னி எடுப்பான். நம்மள வலி தாங்க முடியாம 10 கிடக்கும்போது போலீஸ்காரன் வந்து அள்ளி போட்டுக்கின்னு போயிடுவான். ஏன்னா இதெல்லாம் நமக்கு தேவையா? அப்ப தீர்ந்துட்டு தொழில மாத்திக்கலாங்கறியா? அடப்பட முட்டா பையன் அவன. ஹீரோ தானே கடத்த வேணாம்னு சொன்னேன். தொழிலே மாத்தணும்னு சொன்னேன். ஹீரோவை கடத்தாம எப்படி நிறைய பணம் கிடைக்கும்? கிடைக்கும். அவனுக்கு பிடிச்ச ஆள் யாருன்னு பாரு. அவனை மட்டும் தூக்கின்னு வந்துரு. அப்புறம் பாரு உங்க பாஸோட பிளான். தம்டி கும்டி தம்டி கும்டி ஓடியா 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 தம்டி கும்டி. வாங்க சார், வாங்க சார். வாங்க. அண்ணே வணக்கம்ண்ணே. அண்ணே 5 கிளாஸ் மட்டும் கொடுங்கண்ணே. வெறும் கிளாஸ் மட்டுமா? இல்ல சார், டீ வாங்கினா தான் கிளாஸ் தருவோம். டீ எவ்வளவுண்ணே? ஒரு டீ 1.5 ரூபா. 5 டீயா வாங்கிடுவோம். 7,000 ரூபா கொடுங்க. டேய் ஒரு 7,000 ரூபா குடுறா. தந்துடுறேன். 7,000 ரூபாயா? ரொம்ப தேங்க்ஸ். சின்ன கிளாஸ், பெரிய கிளாஸா? ஆமா. சந்தோஷமா சாப்பிட்டு போங்க. யார் வேணாம்னா சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்ன கெட்டு போச்சு? இந்தாங்க சாப்பிடுங்க. அண்ணே இப்ப டீயை கீழே ஊத்திட்டு வெறும் கிளாஸ் கொடுங்கண்ணே.
கீழே ஊத்தவா ஏன்? காசு தான் வாங்கிட்டீங்கல்ல, சொல்றதை செய்யுங்கண்ணே. இல்ல சார் நீங்க ஊத்துங்களேன். ஊத்துப்பா. சரி 1 2 3 4 5 ஓகே. போங்க. அண்ணே தண்ணி இருக்கானே? தண்ணியா? இதுக்கு தானா? இதுக்குதான். நம்மட்ட இல்ல. சரி விடுங்கண்ணே, ராவாவே எடுத்துக்கிறோம். அப்படியே எடுத்துக்கிறோம். சரி காசை வாங்கிட்டான். ஏப்பா சைடிஸ் ஏதாவது இருக்கா? சைடிஷ்னா? சைடிஸ்னா முறுக்கு, ஊறுகாய், சிப்ஸ், அந்த மாதிரி ஐட்டம் நம்ம கிடையாது சார். நம்மட்ட ஒன்லி டீ தான். அப்ப காசை கொடு. எந்த காசை? டீக்கு கொடுத்தோம்ல அந்த காசை குடியா. யோ அது டீக்கு கொடுத்த காசு. என்கிட்ட கொடுத்தியா? நீ ஏன் கிளாஸ்ல ஊத்துன, அத நீ ஏன் கீழே ஊத்துன? அட நீ சொன்னது தானே நான் செஞ்சேன். நாங்க என்ன சொன்னாலும் நீ செய்வியா? அட சொன்னது தானே செய்யணும். அப்ப ஒண்ணு செய்ய. இந்த குண்டன் அடி. இவரை போய் நான் எதுக்கு அடிக்கணும்? எனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? அட்ரா. அது நம்மளால முடியாதுங்க. அடி அடி. என்னை அடிங்கிறேன்ல. அடிச்சாச்சு. அவன் அடி. அடிச்சாச்சு. அவன் அடி. அடிச்சாச்சு. இவன் அடி. வாயாங்க. அடிச்சாச்சு. இப்ப அண்ணன் அடி. அது நல்லா இருக்காதுங்க. எல்லாத்தையும் அடிச்சல என்னையும் ஆடுறா. உங்களை அடிக்கவா சார்? உங்களை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு சார். வேணா சார். அட்ரா டே அட்ரா அட்ரா. சரி போங்க. வெரி குட் வெரி குட். இப்ப நீ எங்க எல்லாத்தையும் அடிச்சிட்ட. நாங்கெல்லாம் சேர்ந்து கோணி அடிக்க போறோம். ஒத்த காட்டி அடிக்க பாரு. நாளாரி போயிடலா. யாரா நீங்க? வாங்கடா டேய். அட பாவிகளா என்னடா நடக்குதுங்க? டேய் 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 யாரா நீ? டேய் 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 வரா. டேய் டேய் யாரா நீ? எப்படி நல்லா இருக்குல்ல? நல்லா இல்லைங்க. இது நல்லா இல்லையா? பரவாயில்லைங்க. நல்லா இருக்குதுன்னா நல்லா இல்லைங்கிற, நல்லா இல்லைன்னா நல்லா இருக்குதுங்கிற. மா என்னம்மா இது? எல்லாரும் போட்டோவை கையில வச்சுட்டு சோகமா உட்காந்துருக்காங்க. மாமா மாமா எந்த பொண்ணு ஒண்ணு கட்டிக்க மாட்டாளா? அதான் எல்லாம் இப்படி இருக்காங்க. நீ கவலைப்படாதீங்க மாமா, நான் ஒண்ணு கட்டிக்கிறேன். சே சரியான லூசு. இந்தா உனக்கு இன்னொரு கல்யாணம் கேக்குதாக்கும். ஒன்றரை புருஷன் வெளியில போயிருக்காரு, வந்தாருன்னா உன் தோலை உரிச்சு போடுவாராக்கும். அது ஒண்ணுத்துக்கு லேக் இல்ல, சுத்த வேஸ்ட். அடி பாவி. அருக்காணி 2 பேரும் சும்மா இருக்க மாட்டீங்க? ஏப்பா நடராசு, இந்த சித்தி சொல்றத கேளுப்பா. நீ மட்டும் ஒரு வார்த்தை ஊன்னு சொல்லு, ஏகப்பட்ட சொத்தோட ஒரு பொண்ணை கொண்டு வந்து நிப்பாட்டுறோம். மா என்னம்மா இது? அருக்காணி என்னமோ சொல்றா, சித்தி என்னமோ சொல்றாங்க, புரோக்கர் வேற அமைதியா உட்கார்ந்திருக்காரு. என்னம்மா என்ன விஷயம்? என்ன புரோக்கர் ஐயா சும்மா உட்கார்ந்திருந்தா எப்படி? என் புள்ள கேக்குறாருல, சொல்லுங்க. ஏதோ அவன் மேலதான் தப்புன்னு சொன்னீங்க. அது ஒண்ணு இல்ல தம்பி, ஒரு சின்ன விஷயத்த பேசி பேசி பெருசாக்கிட்டாங்க. நானே பொண்ணு வீட்டுக்கு போய் உங்களை பத்தி உள்ள டீட்டெயில் எல்லாம் நேரடியா சொன்னேன். அவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன ஏற இறங்க பார்த்துட்டு, ஏயா புரோக்கர் நீ சொல்றதெல்லாம் நான் நம்பி ஆகணுமா? இந்த காலத்துல ஒரு ஆட்டோ டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டா கூட 10 பவுன் போடுறியா 20 பவுன் போடுறியான்னு வரதட்சணைய அதிகாரமா கேட்கறான். அப்படி இருக்கும்போது ஒரு கோடீஸ்வரன் 10 பைசா கூட வாங்காம கல்யாண சம்பந்தம் வச்சுக்கிறான்னா, அதுவும் கல்யாண செலவு பூரா தானே ஏத்துக்கிறான்னா, என்னையா என்னையா அர்த்தம்? என்ன அர்த்தம்? வரனுக்கு ஏதோ வியாதி இல்லாட்டி ஏதோ ஒரு குறை இருக்குன்னு தான் அர்த்தம் அப்படின்னு நாக்குல நரம்பு இல்லாம பேசுறாங்க தம்பி. ஏமா இதுக்கு போய் கவலைப்படுறீங்க? யார் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். நாம நம்ம வழியில அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம போயிட்டே இருக்கணும். அதான் நல்லது. அதுக்கு நான் கவலைப்படலப்பா. என்ன காலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அந்த பேர குழந்தைங்களை என் மடி மேல வச்சு கொஞ்சணும். எல்லா அம்மாக்கும் இருக்க ஆசையில தான் நானும் சொன்னேன். சரி விடு, உனக்குன்னு ஒருத்தி பிறக்காமலா போயிருக்க போறா. எல்லாம் கால நேரம் வந்தா சரியா போயிடும். சரி டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. சரி சாப்பிட போலாம். எந்திரி. வந்ததுல இருந்து அதுதானே செய்யறோம். நீயும் சாப்பிட வாப்பா. சரி வரேம்மா. இத பாருங்க, என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. வரதட்சணை கொடுக்க முடியாம எத்தனையோ பெண்கள் கஷ்டப்படுறாங்க. புரிஞ்சுதா? என்ன பத்தி தப்பா பேசினதுக்காக வருத்தப்பட வேண்டியது நீங்களோ நானோ இல்ல. தம்பி உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம யாரோ ஏதோ சொல்றாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. அடுத்த தடவை வரும்போது உங்களுக்கு அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வரனோட வர்றேன். சரி நீங்க கிளம்புங்க. நல்லது தம்பி, அப்ப நான் வர்றேன். சித்ரா நீங்களும் புறப்படுங்க. வரேன் சார்.
மனதோரம் என் மனதோரம் எழுந்ததை சொல்லவா ஒன்று விடாமல் ஒளிவு இல்லாமல் உடனே சொல்லவா என் மனதோரம் எழுந்ததை சொல்லவா ஒன்று விடாமல் ஒளிவு இல்லாமல் உடனே சொல்லவா உன்னை கண்டேனே என்னை இழந்தேனே காதல் கொண்டேனே காற்றில் மிதந்தேனே வலம் வரும் வண்ணத்து பூச்சிகளாய் ஆனதே என் மனம் இப்போது மலர்ந்திடும் மலர்களின் இதழ்களாய் ஆனதே என் மனம் இப்போது மகிழ்வேனே நேருக்கு நேரினி பார்த்து மகிழ்வேன் வாழ்வேனியானாய் வலம் வரும் வண்ணத்து பூச்சிகளாய் ஆனதே என் மனம் இப்போது மலர்ந்திடும் மலர்களின் இதழ்களாய் ஆனதே என் மனம் இப்போது என் மனதோரம் எழுந்ததை சொல்லவா ஒன்று விடாமல் ஒளிவு இல்லாமல் உடனே சொல்லவா உலகமே நீயே என்றானே அதிசயம் ஆனால் உண்மை எனக்கொரு தேவதை கிடைத்தாளே வலம் வரும் வண்ணத்து பூச்சிகளாய் ஆனதே என் மனம் இப்போது மலர்ந்திடும் மலர்களின் இதழ்களாய் ஆனதே என் மனம் இப்போது என்ன சித்தப்பா என்ன விஷயம் உன்ற தம்பிக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் நாங்க வந்து ரொம்ப நாள் ஆயிப்போச்சு அதை பார்த்துட்டு கேட்டுட்டு போலான்னு வந்தான் சின்ன வயசுல இருந்தே உன்னைய தூக்கி வளர்த்தவன் நான் தான் எங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா விட்டுருவியா என்ன அதான் உன்னைய பார்த்து சொல்லி போட்டு போலான்னு வந்தோம் என்ன சின்னம்மா இதுக்கு போய் தயங்கிக்கிட்டு சித்ரா ஒரு 2 லட்சம் ரூபா கொடுங்க எப்படி நடிச்சு பணம் வாங்கிட்டு போற ஆளுக பத்தியா ஏய் இப்ப நான் நடிச்சு என் புள்ள விட பணம் வாங்குறேன் வாடி
என் தங்கச்சி மகனுக்கு ரொம்ப இழகுன மனசு ராசா. இந்த பைத்தியக்காரியை வச்சுக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேய்யா. ராசா மருமகனும் சரியில்லை. ஏதாவது ஒரு கடை வச்சு தொழில் பண்ணலாம்னா கையிலையும் காசு இல்லை. நான் என்னையா பண்ணுவேன்? எனக்கு அப்புறம் இந்த பாவி எப்படித்தான் பிழைக்க போறான்னு அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அழாதீங்கம்மா, நான் இருக்கேன் இல்ல. அருக்காணிக்கு ஒண்ணுனா விட்டுருவேனா? பாவம் அவ குழந்தை மாதிரி. சித்ரா சார், ஒரு 2 லட்சம் கொடுங்க. என்ன அங்க ஒரே கூட்டமா இருக்கு? டிரைவர் வண்டி நிறுத்துங்க. அரவிந்த், அரவிந்த். ஹாய் நடராஜ். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் டாக்டர். டாக்டர், இவன் பிழைக்கணும் டாக்டர். என்ன வேணும்னாலும் செய்யறேன். எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல. இத பாருங்க நடராஜ், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க. அரவிந்த், என்னாச்சுடா? அரவிந்த், ஏய் அரவிந்த், ஏய் அரவிந்த். நர்ஸ், சீக்கிரம் வாங்க. உடனே ஒரு ஐசியூ கொண்டு போங்க. ஓகே சார். அரவிந்த், கம் ஃபாஸ்ட். சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் சீக்கிரம். பாத்து பாத்து. அரவிந்த், ஒண்ணு ஆகாதா? அரவிந்த். சித்ரா, நீங்க கிளம்புங்க. இல்ல, உங்களை இந்த நேரத்துல இங்க தனியா விட்டுட்டு வேணா சார், நான் இங்கே இருக்கேன். என்னமாச்சு? தெரியல. மிஸ்டர் நடராஜ், மிஸ்டர் நடராஜ், இத பாருங்க, ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கீங்க. நத்திங் டு வரி. ஏன் அவரை பத்தி கவலைப்படுறீங்க? அவரை பத்தி கவலைப்படாதீங்க. எமர்ஜென்சி வார்டுல தானே இருக்காரு. நாங்கெல்லாம் அவரை பாத்துக்கிறோம். மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. தைரியமா இருங்க ப்ளீஸ். மேடம், முதல்ல இவரு வீட்டுக்கு கூட்டு போங்க. தேவைப்பட்டா நானே கூப்பிடுறேன். டாக்டர், அரவிந்த் பாத்துக்கங்க. நாங்க பாத்துக்கிறோம். அதுக்கு தானே நாங்க இருக்கோம். பாத்து மெதுவா. நடராஜ், என்னப்பா ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு கிடம்பு சரியில்லையா? சரி வா சாப்பிடுவேன்.
வா. வேண்டாம்மா. சாப்பாடு வேண்டாமா? என்னம்மா அவனுக்கு என்னாச்சு? ஆபீஸ்ல எதனா பிரச்சனையா? ஆபீஸ்ல ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. அரவிந்தன் அவரோட ஃப்ரெண்டு. அரவிந்தா? அரவிந்த பாத்தீங்களா? அவன் எப்படிமா இருக்கா? எங்க இருக்கறா? ரோட்ல மயங்கி கிடந்தாரு. நாங்க தான் அவரை ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணோம். ஐயோ, அரவிந்த் இருக்கிற நிலைமை பார்த்து சார் டோட்டலா அப்செட் ஆயிட்டாரு. அவர் கண் கலங்குறத பார்த்து என்னாலே தாங்கிக்க முடியலமா. அரவிந்தும் எனக்கு ஒரு புள்ள மாதிரிதாம்மா. அவன் அடிபட்டு கிடந்தா இவனால எப்படி தாங்கிக்க முடியும்? இவனுக்கு நான் ஆறுதல் சொல்லிக்கிறேன். நீ வீட்டுக்கு புறப்படுமா? சரிங்கம்மா. நடராஜே, அரவிந்த பாத்தியாப்பா? என்ன பண்றது? இல்லாத ஒண்ணு நினைச்சு ஏமாந்து போறது ஒரு கஷ்டம்னா, இருந்ததை இழந்துட்டு நிக்கிறது அதை விட பெரிய கஷ்டம். இத பாரு, அவன் உன் கண்ணுல பட்டான்ல, கவலைப்படாத. இனிமே அவனை நல்லபடியா பாத்துக்கலாம். வளர்த்த புள்ள கிடைச்சிட்டானேன்னு ஆனந்தப்படுறதா? அவனை பார்த்து நீ கலங்கி நிக்கிறியே, உன்னை பார்த்து கஷ்டப்படுறதா? இந்த நிலைமை எந்த தாய்க்கு வரக்கூடாதுப்பா. அம்மா, என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுங்கம்மா. ப்ளீஸ்மா, நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்மா. ஹாய். படிச்சது போதும், வா போலாம். எங்க? நான் எங்கேயும் வரல. நீ காலேஜுக்கு செல்ல பிள்ளைன்னு தெரியும். இப்ப சினிமாக்கு போலாம். டேய், நீ என்னடா பேசாம இவனும் சினிமாவுக்கு வர மாட்டான், நம்மளையும் போக விட மாட்டான். என்னதான் நினைச்சிருக்கான்? சரி வா. டேய், உனக்கு படிக்கிறத தவிர வேற ஒண்ணுமே தெரியாதா? இப்ப வர போறேன், நான் சொல்றேன். செல்லப்பா செல்லப்பா ஸ்நேகிதனே செல்லப்பா, கலர் கலர் ஃபிகருங்களை கண்டு வரலாம் வாயன்பா. செல்லப்பா செல்லப்பா ஸ்நேகிதனே செல்லப்பா, கலர் கலர் ஃபிகருங்களை கண்டு வரலாம் வாயன்பா. டீ கடை கார்னரிலும் திரும்பு இடம் பஸ் ஸ்டாண்டிலும் மொச மொச பொண்ணுங்களை பார்த்து நிக்கையில மச மச ஆசை வந்து மண்ணு கட்டுதடா. டீனேஜ் பொண்ணு இல்ல ஜிலு ஜிலுடா, அவ சிந்துகிற பார்வை ஐயோ குலு குலுடா. டீனேஜ் பொண்ணு இல்ல ஜிலு ஜிலுடா, அவ சிந்துகிற பார்வை ஐயோ குலு குலுடா. செல்லப்பா ஸ்நேகிதனே செல்லப்பா, கலர் கலர் ஃபிகருங்களை கண்டு வரலாம் வாயன்பா. செல்லப்பா செல்லப்பா ஸ்நேகிதனே செல்லப்பா, கலர் கலர் ஃபிகருங்களை கண்டு வரலாம் வாயன்பா. தம்மடிச்சு புக விடுவோம் உங்களுக்காக, ஸ்டெயிலா உங்களுக்காக. தலகோதி முடி சுருக்குவோம் உங்களுக்காக, அதுவும் உங்களுக்காக. அப்படியும் தயவு பண்ணி எங்களை பார்க்கலன்னா மனசே வெறுத்து போகும், அப்பு மந்தரமாகி போகும், மழைய போல கண்ணீராகும். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மனசுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு எற எடுத்து எங்களை பார்க்கணும். செல்லப்பா செல்லப்பா ஸ்நேகிதனே செல்லப்பா, கலர் கலர் ஃபிகருங்களை கண்டு வரலாம் வாயன்பா. செல்லப்பா செல்லப்பா ஸ்நேகிதனே செல்லப்பா, கலர் கலர் ஃபிகருங்களை கண்டு வரலாம் வாயன்பா.
தவிப்போம் எப்ப முடியும் வகுப்பு இன்னும் எரிச்சலில் கிடப்போம் முடித்ததும் ஓட்டத்தை எடுப்போம் ஆனா உங்களுக்கு அதுல விதி விளக்கு நீங்க வரும் வரைக்கும் காத்திருப்போம் காத்திருப்போம் கால் கடுக்க காத்திருப்போம் காரணம் காதலு இளமை செய்கிற மோதலு இதையும் மீற சுகம் எங்கிரும் சொல்லப்பா சொல்லப்பா சிநேகிதனே சொல்லப்பா கலர் கலர் பொண்ணுங்களை கண்டுக்கவா வந்தப்பா சொல்லப்பா சொல்லப்பா சிநேகிதனே சொல்லப்பா கலர் கலர் பொண்ணுங்களை கண்டுக்கவா வந்தப்பா நீ கடை காதலில் திரும்ப இடம் ஸ்டாண்டில் முச முச பொண்ணு